வந்து கும்பகோணம் மாசிமக தீர்த்தவாரி பண்ண தண்ணி. இந்த தண்ணியை வந்து மாசிமக 3ஆம் தேதி மாசிமகம் நடந்துச்சு கும்பகோணத்துல. அந்த தண்ணியை வந்து தீர்த்தவாரி பண்ணி, அதாவது வந்து சுவாமியை குளிப்பாட்டி அந்த தண்ணியை எடுத்துட்டு வருவாங்க. அது பேர் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி நம்ம மேல பட்டுச்சுன்னா சகல செல்வங்களும் வரும், எல்லா தோஷங்களும் போயிடும், எல்லா பிரச்சனைகளும் தீருங்கிறது ஐதீகம். நாம தளபதி வந்து கும்பகோணம் தீர்த்தவாரி அன்னைக்கு வர முடியுமாங்கிறது யாருக்கும் தெரியாது. வந்தாலும் அந்த ஊரும் தாங்காது. அதனால வந்து நாம தளபதியுடைய குடும்ப பிரச்சனைகளும் அவங்களோட அரசியல் ரீதியா வர எல்லா பிரச்சனைகளும் அவங்களுடைய எதிர்கள் யாருமே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, வாழையை அசைக்க கூடாதுங்கிறதுக்காகவே நாம பூஜை பண்ணி தளபதி விஜய்க்காக பூஜை பண்ணி இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துருக்கோம். இப்ப அத்திவரதர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஓபன் ஆகும். கரெக்டா தளபதி வந்திருக்க இந்த நேரமும் அத்திவரதர் காட்சி அளிக்கக்கூடிய மாதிரி ஓபன்ல இருக்காரு கும்பகோணத்துல. அது 12 வருஷம் இப்ப கரெக்டா இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். அப்புறம் 12 வருஷம் உள்ளார பாதாள இருப்பாரு. கரெக்டா வந்து பாதாள அறையில இருந்து வெளில வந்த உடனே தளபதி விஜய் எவ்வளவு கஷ்டத்துல இப்பதான் ரீசெண்டா குடும்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து வர வச்சது நம்முடைய சுவாமி தான். நம்முடைய சுவாமி அனுகிரகத்தோட அவர் 2026ல முதலமைச்சர் ஆகணும். அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அவர் வந்து ஊழல் இல்லாத ஆட்சிய, ஊழல் பண்ணவங்களை ஒருத்தனையும் விடாம எந்த அளவு சித்திரவதை பண்ணுமோ எல்லா அரசியல்வாதியும், ஊழல் பண்ண எல்லா அரசியல்வாதியும் சித்திரவதை பண்ணணும். அதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பா எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கணும். வெளியிலே வரக்கூடாது. தளபதி விஜய்னாலேயே யோசிக்கணும். ஊழல் பண்ணவும் யோசிக்கணும், லஞ்சம் வாங்கவும் யோசிக்கணும், எது பண்ணாலும் யோசிக்கணும். யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய எல்லா தமிழ்நாடு மொத்த எல்லா தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு ஊழலும் இருக்கக்கூடாது, ஒரு லஞ்சமும் இருக்கக்கூடாது, கல்வியை விற்க கூடாது. எந்த ஒரு விஷயமும் இலவசமா கொடுக்கப்பட்ட எல்லாமே இலவசமா பொதுமக்களுக்கு கரெக்டா போய் சேர்தாங்கிறத பாக்குறதுக்காகவே அத்திவரதர் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த அத்திவரதர் வந்த இதே நேரம் தளபதி விஜய் கும்பகோணத்துல, அதாவது தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து கால் எடுத்து வைக்கிறது அவரோட அத்திவரதருடைய அனுகிரகம் கண்டிப்பா உண்டு. நெக்ஸ்ட் மகத்துக்கு அன்னைக்கு இதே மாதிரி அவங்க வரணும், சிஎம்மா வரணும். நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதான் எங்களுடைய ஆசை.